Praise the Lord, Dada. Praise the Lord. What does the Bible say about sacrifices? Sacrifices. Yeah. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகளை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம மத்தியில் மிஸ் கிருஷ்ணா ஜுவல் என்னும் லவ்லி அவர்கள் கேட்ட கேள்விக்கு சில விளக்கங்களை நாம் பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப்பில் இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது வாலிபர்கள் முதற்கொண்டு முதியோர் வரைக்குமாக அவர்கள் அநேக நேரம் எங்கே செலவழிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஜெபத்தில் அல்ல, உபவாசம் அல்ல, சபை கூடுதல் அல்ல, எங்கே தான் அவருடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இவைகளை பார்ப்பதிலே தான் அநேக சமயங்களை செலவழிக்கின்றார்கள். ஆகையால் அந்த ஷார்ட்ஸ் மூலியமாகவே, ரீல்ஸ் மூலியமாகவே சில விஷயங்களை வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது நலமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் கேட்ட நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் சாக்ரிஃபைசஸ் குறித்து, பலியை குறித்து. பழைய ஏற்பாட்டில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு திட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். என்ன திட்டத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், The book of Exodus 12th chapter 11th verse. அங்கே என்ன சொல்கிறது என்றால், This is Lord's Passover, a lamb for each household. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை சாயங்கால நேரத்தில் அடித்து கொன்று அவைகளை அந்த குடும்பத்தார் சேர்ந்து புசிப்பார்களாக, அதோடு கூட புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஸ்கா, இதுதான் கர்த்தருடைய பஸ்கா என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கும். இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது திஸ் இஸ் லார்ட்ஸ் பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லும்போது பஸ்கா ஒரு சாக்ரிஃபைஸ். அநேக சாக்ரிஃபைசஸ் இருக்கும், அதில் பஸ்கா ஒரு சாக்ரிஃபைஸ். அந்த பஸ்காவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, 1 வயதிற்கு உட்பட்ட ஆண் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதில் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகவும் அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடித்து அதோடு கூட புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசிப்பார்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருப்போம். இந்த புளிப்பில்லாத அப்பமும் பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியும் அவர்களுக்கு என்ன அடையாளத்தை காட்டுகிறது என்றால் பாஸ் ஓவர். அப்படின்னா அவர்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போகுவதற்காக, பாஸ் ஓவர் ஃப்ரம் எஜிப்ட் டு த லார்ட் கிவன் லேண்ட், எகிப்திலிருந்து ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுக்கிற தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்டு போகிற காரியம்தான் பாஸ் ஓவர். ஸோ இன்றைக்கு பாஸ் ஓவர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியாக, பழுதற்ற பாவம் இல்லாத அந்த ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை வாசற்படியில் பூசி அங்கு அவர்களுக்கு விடுதலை உண்டு பண்ணி கொடுக்கிறார். யார் வீட்டு வாசற்படியில் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கோ அவர்களுக்கு விடுதலை, அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் அவர்களை துக்கப்படுத்தாது. பிளேக் அப்படின்னா வாதைகள் அவர்களை அணுகாது. மரண தூதன் அந்த வீட்டை கடந்து செல்லுவான். எப்பொழுது? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கும் பொழுது. அதே அடையாளத்தின் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாவத்திலிருந்து பாஸ் ஓவர், எங்கேக்கு? நீதிக்கு. மரணத்திலிருந்து பாஸ் ஓவர் எங்கேக்கு? ஜீவனுக்கு.
இருளிலிருந்து பாஸ் ஓவர் எங்கேக்கு? ஒளிக்கு. சாபத்திலிருந்து பாஸ் ஓவர் எங்கேக்கு? ஆசீர்வாதத்திற்கு. இப்படிதான் ஆண்டவராகிய இயேசுவின் மூலியமாக ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாஸ் ஓவர் பண்ணுகிறது. பழைய உடன்படிக்கையில் மோசவின் காலத்தில் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அவர்களை மரணத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவர்களை ஸ்லேவ் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை ஆக்கினற்று. இங்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக நமக்கு மரணத்திலிருந்து ஜீவனுக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கும், நரகத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பஸ்கா அடிக்கப்பட்ட போது இந்த ப்ரிவிலேஜஸ், ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிற்று. ஸோ பழைய ஏற்பாட்டு பஸ்கா, புதிய ஏற்பாட்டு பஸ்காவை பார்த்தோம். சாக்ரிஃபைசஸ், ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் பூசப்பட வேண்டும். இந்த ஒரு நல்ல சத்தியத்தை நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். Let us also choose the Passover. பஸ்காவை தெரிந்து கொள்வோம். இந்த பஸ்கா மூலியமாக நமக்கு மீட்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. சாக்ரிஃபைஸ் பற்றி இந்த விளக்கத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். டேக் கேர். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.